வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது மே மாத எண்கணித மாத ராசி பலன் 2024 அனைத்து பிறப்பு தேதி எண்களுக்கான பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். மே 2024 ஆண்டின் 5வது மாதமாக இருக்கிறது. மேலும் எண்கணிதத்தின்படி இந்த எண் 5இன் விளைவை கொண்டுள்ளது. அதாவது இந்த 5வது மாதம் புதன் கிரகத்தின் ஆளுகைக்குள் வருகிறது மற்றும் அவருடைய நேரடி பார்வையில் நல்ல பலன்கள் அவர் ஜாதகர்களுக்கு ஏற்படுத்துவார். இந்த ஆண்டின் கூட்டுத்தொகை எண் 8ஆக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் புதன் மற்றும் சனிக்கு கூடுதலாக ராகுவும் தன் பங்குக்கு செயல்பட்டு மே 2024 அவர்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதை நாம் உணர்தல் அவசியம். இருப்பினும் ராகு பகவான், சனி பகவான் மற்றும் புதன் இவர்கள் மூவரும் ஒவ்வொரு நபரின் தாக்கமும் மூல எண்களின் பிறப்பு எண் தேதிகளின் அடிப்படையில் மாறுபடும். மே 2024 கூட்டு எண் 8 பொதுவாக ஆணவம் மற்றும் வினோதமான அறிவிப்புகளுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. சில ஊடகங்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம். எந்த ஒரு கதை சொல்லியும் அல்லது ஊக்கமளிக்கும் பேச்சாளரும் கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காகலாம். பங்குகள், சூதாட்டம், மென்பொருள் மற்றும் பல போன்ற களங்களிலும் ஏற்ற இறக்கங்கள் உருவாகும் என்பது பொதுவான ஒரு கருத்தாக இருக்கிறது. நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 1, 10, 19 அல்லது 28ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி எண் 1ஆக இருக்கும். ஆக இந்த உங்கள் பிறப்பு எண் 1 ஆகும் தன்மையில் மேலும் மே மாதம் 5, 8, 4 மற்றும் 6 ஆகிய எண்களின் தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த எண்களுடைய உங்கள் முடிவுகள் சீரற்றதாக தெரிகிறது. இருப்பினும் சில முக்கியமான மக்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். இதன் விளைவாக உங்கள் செயல்திறன் சராசரியை விட சற்று அதிகமாக தூக்கலாக இருக்கும். நீங்கள் அதை உண்மையாக அணுகினால் உங்கள் தொழிலில் நீங்கள் வெற்றி பெற்று நலமுடன் வாழலாம். ஆதாயம் உங்களை நோக்கி வரும். உங்கள் தகவல் தொடர்பு பாணி அமைதியாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் நண்பர்களால் நன்கு விரும்பப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் இளைஞர்கள் மற்றும் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து உதவிகரமான உதவிகளை பெறுவதற்குண்டான சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் வணிகத்தில் பெரிய வெற்றியை பெறுவதற்குண்டான அமைப்பும் வாய்ப்பும் இருக்கிறது. ஆயினும் கூட மற்றவர்களால் மிகவும் பிடிவாதமாக அல்லது ஏமாற்றப்படுவதை நீங்கள் தவிர்ப்பது அவசியம். சற்று எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் நீங்கள் வாழ வேண்டும். யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக உங்கள் நண்பர்களை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. கூட இருந்தே குழிப்பறிக்கும் தன்மையாளராக இந்த மாதத்தில் அவர்கள் செயல்படுவார்கள். ஆகவே உங்களுடைய ஆதாயத்தை நோக்கியும் உங்களுடைய பலனை நோக்கியும் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பரிகாரமாக கணபதி பகவானை வணங்கி அவரது பீஜ மந்திரத்தை ஓம் கம் கணபதி நமக என்ற பீஜ மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து உங்கள் பிறப்பு எண் 2. நீங்கள் எந்த மாதத்தும் 2, 11, 20 அல்லது 29ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி எண் 2ஆகவும் இந்த மே மாதம் முறையே 6, 8, 5 மற்றும் 4 எண்களின் செல்வாக்கை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். பெரும்பான்மையான எண்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இதன் விளைவாக இந்த மாதம் பெரும்பாலான சூழ்நிலைகளில் நீங்கள் நன்றாக செயல்பட்டு நலமுடன் வாழ்வில் முன்னேறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. அதை நீங்களும் உணர்வீர்கள். இந்த மாதம் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய சூழலும், குறிப்பாக உங்கள் வேலை செய்யும் இடத்தில் பணி எந்த வகையான படைப்பாற்றல், இலக்கியம் அல்லது கலைகள் உள்ளடக்கி இருக்கின்றால் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய பொழுதுபோக்கு விருப்பங்கள் இருக்கலாம். கூடுதலாக பொழுதுபோக்கு மற்றும் நண்பருடன் நல்லதொரு மகிழ்ச்சியான சூழ்நிலை விளையாடுவதற்கும் அது கொண்ட விளையாட்டு செயல்பாடுகளை செய்வதற்கும் உங்களுக்கு சாத்தியமாகும். இதையெல்லாம் மீறி பெண்களுடன் பேசும்போது நீங்கள் இன்னும் மிகவும் நேர்த்தியாகவும் மரியாதையுடனும் உங்களை கவரக்கூடிய வகையிலும் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று நம்பப்படுகிறது. இதை செய்வதன் மூலம் ஒரு பெண் சில குறிப்பிடத்தக்க வேலைகளை முடிக்க உங்களுக்கு உதவுவார். அதனால் நீங்கள் ஆதாயம் பெற்று நலமுடன் வாழலாம். பரிகாரம்: பெண் குழந்தைகளை போற்றியும் வீட்டில் உள்ள பெண்களை இழிக்காமலும் பழிக்காமலும் இருப்பது உங்களுக்கு அதிக நன்மை உண்டாகும். முடிந்தால் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயில் சென்று வழிபட்டு அம்மனை ஆச்சரியப்படுத்தும் வண்ணம் செயல்படுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து உங்கள் பிறப்பு எண் 3. பின்வரும் தேதிகளில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண்
3ஆக இருக்கும். 3, 12, 21 அல்லது 30ஆம் தேதியில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி எண் 3ஆக இருக்கும். இந்த எண் 3ஐ பொறுத்தவரை இந்த மே மாதம் 7, 8, 5, 4 மற்றும் 6 இந்த வரிசையில் செல்வாக்கு செலுத்தப்படுகிறது. இந்த எண்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறது. 5 மற்றும் 6ஐ தவிர பெரும்பாலான எண்கள் உங்களுக்கு சாதகமாக அல்லது நடுநிலையானதாக இருக்கும். குறிப்பாக முக்கியமாக எண்ணிக்கை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக தெரிகிறது. இந்த மாதம் நீங்கள் உங்களை குறிக்கோளிலிருந்து விலகாமல் இருந்தால் சிறப்பான பலன்களையும் ஆதாயத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆகவே உங்களுடைய லட்சிய குறிக்கோளை தொடர்ந்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அதிலே உங்களுடைய பாதை அமைய வேண்டும். அதில் உங்களால் வெற்றி பெற முடியும். சோம்பி இருப்பது அவசியமற்றது உங்களுக்கு. அடுத்து ஆன்மீகம், வேலைவாய்ப்பு மற்றும் மதம் தொடர்பான தலைப்புகளுக்கு நேரம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது. அதில் பங்கு கொண்டு நல்லறிவு பெறுவீர்கள். உங்கள் நுண்ணறிவு மற்றும் உங்கள் கணிப்பு காரணமாக நீங்கள் மேலும் வெற்றி பெற முடியும். இதையெல்லாம் மீறி யாரையாவது கண்மூடித்தனமாக நம்புவது உங்களுக்கு சரியாக இருக்காது. உங்களை நீங்கள் நம்புங்கள். மற்றவர்கள் நம்புவது உங்களுடைய மடத்தனமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன் தீவிரமான பரிசீலனை, சிந்தனை தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். நீங்கள் இந்த முறையில் தொடர்ந்தால் நீங்கள் நேர்மறையான மற்றும் குறிப்பிடத்தக்க ஆதாய பலன்களையும் நல்லதொரு செறிவு சார்ந்த தொழில் அனுபவங்களை பெற்று நலமுடன் வாழ்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் நீங்கள் உங்களால் வாழ முடியும். பரிகாரம் மற்றும் ஆலோசனை என்பது வியாழக்கிழமை என்று முடிந்தால் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்கி வரம் வருதல் நன்மையாக இருக்கும். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறைகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம்.